ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் யோகா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்டிடியூட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 வாரங்களில் C1, C2, C3 மற்றும் C4 நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட சட்டைகளின் விற்பனையை பின்வரும் அட்டவணை வழங்குகிறது. அட்டவணையை படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். இந்த 5 வாரங்களில் எந்த நிறுவனம் அதிக சட்டைகளை விற்றது? ஆன்சர் டி. C3. கணக்கீடு. C1 நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் சட்டைகளின் விற்பனை ஈக்குவல்ஸ் 190 + 225 + 240 + 215 + 205 ஈக்குவல்ஸ் 1075. C2 நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் சட்டைகளின் விற்பனை ஈக்குவல்ஸ் 226 + 244 + 235 + 175 + 210 ஈக்குவல்ஸ் 1090. C3 நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட சட்டைகளின் விற்பனை ஈக்குவல்ஸ் 184 + 214 + 235 + 260 + 265 ஈக்குவல்ஸ் 1158. C4 நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட சட்டைகளின் விற்பனை ஈக்குவல்ஸ் 202 + 202 + 275 200 + 245 ஈக்குவல்ஸ் 1124. இந்த 5 வாரங்களில் C3 நிறுவனம் அதிக சட்டைகளை விற்றது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்ட விளக்கப்படம் 6 வெவ்வேறு தொழிற்சாலைகளின் உற்பத்தியை காட்டுகிறது. இந்த 6 தொழிற்சாலைகளின் மொத்த உற்பத்தி 1400. ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலையின் உற்பத்தி இந்த 6 தொழிற்சாலைகளின் மொத்த உற்பத்தியின் சதவீதமாக காட்டப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1. A மற்றும் C பிரிவுகளால் உருவாக்கப்பட்ட மையக் கோணம் 156.6 டிகிரி ஆகும். 2. பிரிவு B, D மற்றும் ஒன்றாக F ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட மையக் கோணம் 180 டிகிரி ஆகும். ஆன்சர் B. 2 மட்டும். கணக்கீடு. 100% ஈக்குவல்ஸ் 360 டிகிரி என்று நமக்குத் தெரியும். A மற்றும் C பிரிவுகளால் உருவாக்கப்பட்ட மைய சதவீதம் 46 ஆகும். எனவே 46%-இன் மதிப்பு 46 பெருக்கல் 360 வகுத்தல் 100 ஈக்குவல்ஸ் 165.6 டிகிரி. 2. பிரிவு B, D மற்றும் FM சேர்த்து ஒன்றாக உருவாக்கப்பட்ட மைய சதவீதம் 24 கூட்டல் 21 கூட்டல் 5 ஈக்குவல்ஸ் 50% ஆகும். எனவே 50%-இன் மதிப்பு 180 டிகிரி ஆகும். உங்கள் சரியான தேர்வு 2. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:2:6 என்ற விகிதத்தில் உள்ளது. மிகச்சிறிய கோணம் என்ன? ஆன்சர் டி. 20 டிகிரி. கொடுக்கப்பட்டுள்ளவை முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் ஈக்குவல்ஸ் 1:2:6. பயன்படுத்திய சூத்திரம் ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 டிகிரி ஆகும். தீர்வு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 1:2:6. x என்பதை மிகச்சிறிய கோணமாக கொள்க. x கூட்டல் 2x கூட்டல் 6x ஈக்குவல்ஸ் 180 டிகிரி. 9x ஈக்குவல்ஸ் 180 டிகிரி. x ஈக்குவல்ஸ் 20 டிகிரி. A மற்றும் B என்ற 2 தட்டச்சு செய்பவர்கள் உள்ளனர். ஒரு மதியம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தட்டச்சு செய்ய 80 பக்கங்கள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் வேலையை சமமாகப் பிரித்தனர். ஆனால் ஏக்கு 40 நிமிடங்களுக்கு முன்னதாக B முடித்தார். அவர் அதற்கு 4 மணி நேரம் எடுத்தார். மறுநாள் மதியம் தட்டச்சு செய்ய மீண்டும் 121 பக்கங்கள் கொடுக்கப்பட்டன. இருப்பினும் இந்த முறை ஒரே நேரத்தில் தட்டச்சு செய்யும் வேலையை முடிக்க முடிவு செய்தனர். A எவ்வளவு பக்கங்களை தட்டச்சு செய்ய வேண்டும்? ஆன்சர் டி. 55 பக்கங்கள். கொடுக்கப்பட்ட தரவு A இன் நேரம் 80 பக்கங்கள் 4 மணி நேரம். B இன் நேரம் 80 பக்கங்கள் 3 மணி 20 நிமிடங்கள். கருத்து வேலை மற்றும் நேர விகிதம். கணக்கீடு A மற்றும் B இன் வேலை விகிதங்களின் விகிதம் ஈக்குவல்ஸ் B இன் நேரம் வகுத்தல் A இன் நேரம் ஈக்குவல்ஸ் 4 வகுத்தல் 3.333 ஈக்குவல்ஸ் 1.2. பக்கங்களின் விகிதம் ஈக்குவல்ஸ் 1.2:1 ஈக்குவல்ஸ் 6:5. A இன் 121 பக்கங்களின் பங்கு ஈக்குவல்ஸ் 5 வகுத்தல் 11 பெருக்கல் 121 ஈக்குவல்ஸ் 55 பக்கங்கள். எனவே A ஆனவர் 55 பக்கங்களை தட்டச்சு செய்ய வேண்டும்.
ஒரு பேட்ஸ்மேன் 15வது இன்னிங்ஸில் 97 ரன்கள் எடுத்தால் அவரது சராசரி 5 ஆக அதிகரிக்கிறது. 15வது இன்னிங்ஸுக்கு பிறகு அவரது சராசரியை கண்டறியவும். ஆன்சர் சி 27. கொடுக்கப்பட்டது. பேட்ஸ்மேன் 15வது இன்னிங்ஸில் 97 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் அவரது சராசரி 5 ரன்கள் அதிகரித்துள்ளது. பயன்படுத்தப்படும் சூத்திரம் சராசரி ஈக்குவல்ஸ் மொத்த ரன்கள் வகுத்தல் இன்னிங்ஸின் எண்ணிக்கை. தீர்வு எக்ஸ் என்பது 14 இன்னிங்ஸ்களுக்குப் பிறகு பேட்ஸ்மேனின் சராசரியாக இருக்கட்டும். 14 இன்னிங்ஸ்களில் பேட்ஸ்மேன் எடுத்த மொத்த ரன்கள் 14x என்பது நமக்குத் தெரியும். கேள்வியின்படி 14x கூட்டல் 97 ஈக்குவல்ஸ் 15 பெருக்கல் x கூட்டல் 5. 14 x கூட்டல் 97 ஈக்குவல்ஸ் 15 x கூட்டல் 75 x ஈக்குவல்ஸ் 22. 15வது இன்னிங்ஸுக்கு பிறகு சராசரி ஈக்குவல்ஸ் x கூட்டல் 22 ஈக்குவல்ஸ் 5 கூட்டல் 22 ஈக்குவல்ஸ் 27. திசை கொடுக்கப்பட்ட வரைபடத்தை படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். கடனுக்கான வட்டிக்கான செலவினம் வரிகளுக்கான செலவை விட எத்தனை சதவீதம் அதிகம்? ஆன்சர் பி 50%. கொடுக்கப்பட்டது. வரிகளின் சதவீதம் ஈக்குவல்ஸ் 5 கடன் மீதான வட்டி சதவீதம் ஈக்குவல்ஸ் 7.5. கணக்கீடு கடன்கள் மற்றும் வரிகள் மீதான வட்டி செலவுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஈக்குவல்ஸ் 7.5 கழித்தல் 5 ஈக்குவல்ஸ் 2.5. தேவையான சதவீதம் ஈக்குவல்ஸ் 2.5 வகுத்தல் 5 பெருக்கல் 100. எனவே 50%. கொடுக்கப்பட்ட வரைபடத்தை படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். வருவாயில் முந்தைய ஆண்டு 6%த்திற்கும் குறைவாக ஒப்பிடும்போது எந்த ஆண்டில் சதவீதம் அதிகரித்தது? ஆன்சர் டி 2017. வரி வரைபடம் ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி டன்களில் மற்றும் விற்பனை டன்களில் காட்டுகிறது. நிறுவனத்தின் மொத்த உற்பத்தியில் எத்தனை சதவீதம்? தோராயமாக அனைத்து ஆண்டுகளிலும் நிறுவனத்தின் மொத்த விற்பனை 2 தசம இடங்களுக்கு சரி. ஆன்சர் டி 78.44. கணக்கீடு மொத்த உற்பத்தி ஈக்குவல்ஸ் 600 கூட்டல் 628 கூட்டல் 750 கூட்டல் 500 கூட்டல் 570 டன் ஈக்குவல்ஸ் 3048 டன். மொத்த விற்பனை ஈக்குவல்ஸ் 450 கூட்டல் 525 கூட்டல் 500 கூட்டல் 400 கூட்டல் 516 டன் ஈக்குவல்ஸ் 2391 டன். மொத்த விற்பனையின் சதவீதம் ஈக்குவல்ஸ் 2391 வகுத்தல் 3048 பெருக்கல் 100. எனவே 78.44%. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்டை தொடர்ந்து பெற யோகா டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.